ஹலோ செல்ல குட்டீஸ். ஹாய். ஆமாடியோ, நான் டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை. ஊருக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரனால இங்கே பக்கத்தில் இருக்குது ஸ்பைஸ் அண்ட் மிட்ஸ், அதுக்கு போயிட்டு வந்தேன். இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாமா? இது பாருங்க, எப்போவுமே நான் இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தான் ஸ்பைசஸ் வாட்டர் எடுப்பேன். அதனால் இந்த பட்டை வாங்கினேன். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ரெட் கலராக இருப்பாருங்க, அது வாங்க மாட்டேன் நான். இந்த பட்டை கிராம்புன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பட்டையில் நல்லா திக்னஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது உடச்சா உடையாது, பயங்கர திக்காக இருக்கும். ஸோ இதை நான் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுப்பேன். அப்படி இல்லாட்டினா ஹாட் வாட்டரில் போட்டு இது குடிச்சிப்பேன். ஸ்பைசஸ் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நானே போய் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வால்நட் வாங்கியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்னாங்க கோகோனட் ஆயில் இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. சரி, அதனால் நான் ஆலிவ் ஆயில் நான் பாடிக்கும் போட்டிருக்கேன்ல. இது ஆலிவ் ஆயில் உடம்புக்கு போடுறதும் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு குக்கிங் ஆயிலும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு 2 டீஸ்பூன்ஸ்க்கு ஏதாவது சாலட்லாம் பண்ணும்போதும் சரி, குக்கிங் பண்ணும்போதும் சரி, ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். பாட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் எள்ளு மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வாங்கிட்டு வந்தேன். எள்ளு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் சொல்லுவாங்க எள்ளு சாப்பிட்டா ரொம்ப ஹீட் ஆகிடும்னு சொல்லி. ஆனால் பசி எடுக்கிற டைமில் கொஞ்சம் பதாம் ஒரு 2-3 ஒரு காலையில் ஒரு 5 பதாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தேவையில்லாத ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. இது வச்சுப்பேன், ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வச்சுப்பேன். அதுக்கப்புறமா பாருங்கள், இது சோம்பு. இதுவும் அதே மாதிரி தான் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிப்பேன். இதுவும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இந்த ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாம் தீர்ந்துருந்துச்சு, அதனால் நானே போய் பார்த்தா வாங்கினா தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால் சோம்பு வாங்கிட்டு வந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் ஃபெனுக்ரீக். இந்த வெந்தயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. காலையில் தண்ணியில் கொதிக்க வச்சு நான் குடிக்கிறது உண்டு. இது ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால வெந்தயம் எனக்கு எப்போதுமே வேணும், அது வாங்கினேன். ஓகே, அதுக்கப்புறமா இது பாருங்கள், வேர்க்கடலை. அதாவது ராகி எல்லாம் காலையில் கூழ் கஞ்சி செஞ்சு சாப்பிடும்போது ராகியில் வேர்க்கடலை போடுறதுக்காக வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஹனி, இது கூர்க்கனி, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டீஸ்பூன் எதுக்காச்சும் நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது இது தேவைப்படும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் நெல்லிக்காய் ஜூஸ் அடித்தோம்னா அதில் ஒரு 1 டீஸ்பூன் தேவைப்படும். ஸோ அதனால் இது வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான். எனக்கு ரொம்ப ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸு. எனக்கு இதெல்லாம் போய் கரெக்டு நானாக பார்த்து வாங்கினா மட்டும்தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இதெல்லாம் எழுதி வச்சுட்டு. ஸோ இன்றைக்கி நாளில் என்னெல்லாம் பண்ணுறோன்றது நம்ம காமிக்கலாம். ஓகே, சொல்லுங்கள். அப்படி வாங்கிட்டு வந்துட்டோமா? அப்போது வாட்ச்மேன் என்ன சொன்னார், அம்மா ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா இந்த பார்சல் இப்படி இருந்துச்சு. இது பாருங்கள், இப்போ ஒரு மலையாளி கிளப் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன்ல, அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். வாவ், ஸோ பியூட்டிஃபுல். நல்ல ஒரு கேரளா சாரீ வந்திருக்கு. ஓகே, பியூட்டிஃபுல்லான ஒரு கேரளா சாரீ, வெரி நைஸ். இது அப்புறம் இன்னொரு நாள் உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். அடாடா, ஜாக் ஃப்ரூட்டோட ஜாம் வந்திருக்கு. அப்பா, இந்த ஜாக் ஃப்ரூட்லேயே பண்ணுற ஜாம் இது. இது பாருங்கள், இவ்வளோ ஸ்வீட்ஸு. யாருக்காச்சும் தேவைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அனுப்பிச்சி விட்றேன். ஏன்னா நான் ரொம்ப ஸ்வீட் சாப்பிடவே மாட்டேன். இது கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் போகும், ஜாக் ஃப்ரூட்டோட ஜாம். ஓகே, அதுக்கப்புறம் சிப்ஸு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேந்திர பழத்தோட சிப்ஸ் வந்திருக்கு அந்த பேக்கெட். ஓகே, அடுத்தது உப்பேரி வந்திருக்கு. இது பாருங்கள், இது நல்லா இதுவும் ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஃபேட் போட்டுரும். அதனால் நான் ரொம்ப சுகர்லாம் ரொம்ப கட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த உப்பேரி வந்திருக்கு. அதுக்கப்புறமா நல்ல அப்பளம் பாருங்கள், சூப்பரான அப்பளம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்.
மட்டை ப்ரோக்கன் ரைஸ். மட்டை ப்ரோக்கன் ரைஸ் வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து பாயசம் பண்ணலாம், அப்புறம் கஞ்சி பண்ணலாம். இதை வந்து கஞ்சி பண்ணி குடித்து சம்மந்தியோட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நான் இந்த ரைஸ் தான் சாப்பிடுவேன், மட்டை ரைஸ். பாருங்கள், இந்த ரைஸ் தான் நான் அடிக்கடி சாப்பிட்றது உண்டு, ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நமக்கு இந்த மலையாளி கிளப்லேருந்து வந்திருக்கு. எங்கே நான் வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்திருக்கு மலையாளி கிளப்பு. 128 இயர்ஸ் ஆச்சு அவங்களோட இது. ஹாப்பி ஓணம் சொல்லி போட்டு அமைச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி டேயில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிச்சிட்டே இருக்கேன். அடுத்தது என்னென்னு பார்க்கலாமா?